நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 சக்தி ஆனந்தன் இப்ப வந்து ட்ரெண்டிங்கா வந்து தமிழ்நாட்டுல இல்ல இந்திய அளவுல பேசக்கூடிய ஒரு பொருள் ஆயிடுச்சு. மைவி3ன்னா அவ்வளவு ஒரு மோசமான நிறுவனமா? இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆடி போயிட போறீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா இந்த மாதிரி நிறுவனங்கள் எத்தனை இருக்குது. இப்ப மைவி3யோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர தினமான நேத்து வந்து இந்த வீடியோ எனக்கு கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில தமிழக மக்களுக்கு இந்த ட்ரெண்டிங் வீடியோவை நான் போடுறதுக்கு ஆசைப்படுறேன். மகிழ்ச்சியா இந்த வீடியோ வந்து செலிப்ரேட் பண்றதுல சந்தோஷம் அடைகிறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பார்த்து ரசிக்கணும்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள வந்துடுறேன். மைவி3 சக்தி ஆனந்தன் அந்த ரெண்டு விஷயம் வந்து தமிழ்நாட்டை வந்து பேசும் பொருள் ஆயிடுச்சு. மைவி3னா என்னங்க அப்படின்னாக்கா என்னுடைய 3 வகையான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்தன் சொல்றாரு. எப்பங்க சொல்றாரு? வீட்டுல எல்லாம் சொல்லல, சிறைச்சாலையில குறிப்பா வந்து புலன் சிறையில சென்னையில இருக்கிறாரு. அவங்க ரிலேட்டிவ்ஷிப் எல்லாம் வந்து போய் பார்க்க போயிருக்கிறாங்க. அதாவது சுதந்திர தினத்துக்கு முதல் நாள். அப்போ மைவி3னா என்ன சொல்லி என்னுடைய 3 வகையான ப்ராடக்ட் என்ன முக்கியமான கேட்டீங்கன்னாக்கா மக்கள். செகண்ட் பாத்தீங்கன்னாக்கா மைவி3 ஆப். மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா விளம்பரம். இந்த விளம்பரம் பாக்குறது மூலமா மக்களுக்கு வந்து நான் பணம் கொடுக்க போறேன். அந்த மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை வச்சு நான் வந்து ஹெர்பல் ப்ராடக்டை வந்து அதாவது இன்னும் சொல்லணும் யுனானி மருந்து மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து நான் மக்களுக்கு மத்தியில வித்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, இந்த நிறுவனம் வந்து இப்போ இது மாதிரி கோயம்புத்தூர்ல மட்டும்தானா இருக்கு அப்படின்னா கிணத்து கடவுல இப்போ வந்து மைவி3யோட ஆடு நிறுவனத்தை இவர் தொடங்கினாரு 2016. சோ இப்ப இந்தியாவுல இது மாதிரி எத்தனை நிறுவனம் இருக்கு சொல்லிட்டுங்களா? ஆச்சரியப்படாதீங்க. 400 இந்த கம்பெனி இது மாதிரி கம்பெனி இருக்கு. விளம்பரம் பார்த்து சம்பளம் கொடுக்குறது. இது மாதிரி ட்ரெயின்ல போகும்போது நார்த் இந்தியாவுக்கு போய் பாருங்களேன். ரோட்டு வர கடை வியாபாரியா இருந்தாலும் சரி, மீன் வியாபாரியா இருந்தாலும் சரி, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறவங்களும் சரி, அதனால பெரிய பெரிய குடும்ப தலைவிகளும் சரி, பெரிய பெரிய அதிகாரிகளும் சரி, எல்லாருமே வந்து விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மாசம் மாசம் இன்சென்டிவா ஊக்கத்தொகையா அந்த பணம் வந்துகிட்டு இருக்குது. இதுல 400 நிறுவனங்கள்ல 120 நிறுவனங்கள் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டு இது வரைக்கும் எஸ்கேப் ஆயிருக்காங்கிற ஒரு சோகமான செய்தி தான் நம்ம பார்க்க முடியுது. சோ 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து முதலீடு பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி மைவி3 போன்ற நிறுவனங்கள்ல, குறிப்பா மைவி3க்கு நான் வந்துடுறேன், அவங்க ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஹெர்பல் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கொடுத்துடுறாங்க. அதை நீங்க ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நீங்க கடை வச்சியோ வீட்டிலேயோ ஆன்லைன்ல நீங்க வித்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1 போட்டா 10, 1 போட்டா 2ன்னு சொல்லுவாங்க. ஏக் பார் தோ துக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டு 1 துண்டு 2. ஆனா மைவி3யோட எம்டி சக்தி ஆனந்தன் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் நீங்க வாங்கினீங்கன்னாக்கா 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது வந்து உண்மைதானா அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதனுடைய வாடிக்கையாளர்கள் சொல்றது கண்டிப்பா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நார்த் டிவிஷன் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நார்த் ஜோன், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப் அந்த பக்கத்தெல்லாம் வந்து வேற வேற கதையே வேற. அவங்க போடுற வீடியோவிலையும் நம்ம பார்க்கணும், விளம்பரத்தையும் நம்ம பார்க்கணும், அவங்க கொடுக்குற சினிமாவையும் நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து வருமானம் வருது. அந்த வருமானத்திலேயே 10% நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நார்த் இந்தியாவில இருந்து நிறைய நண்பர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில பத்தி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே வந்து மிக பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் பாத்தீங்கன்னா மைவி3. 400 நிறுவனங்கள்ல 120 நிறுவனங்கள் போயிட்டாலும் கூட அந்த 120 நிறுவனங்கள்ல மைவி3யும் ஆட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க. UOW அதிகாரி வந்து அதோடைய ஆப் வந்து விரைவில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா தலைவர் வருவாரு, என்னுடைய மகன் வருவாரு, என்னுடைய மருமகன் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அவருடைய தாரக மந்திரம் ஒரே மந்திரம் தான், நல்லவர் நிச்சயம் சொல்லுங்க வெல்வது நிச்சயம். அந்த ஒரு மந்திரத்தை வச்சுதான் இப்ப வந்து அவர் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறாரு. மக்கள் வந்து தன்னம்பிக்கை இலக்கமா இருக்கிறாங்க. என்னுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவா வந்து கொடுக்கறத விட நெகட்டிவா கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்ரீநிதி அசோக்குடைய ஆட்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சோ நம்ம வந்து உண்மையா வந்து எல்லாருக்குமே விசுவாசம் தான். பாக்குறவங்க பார்க்காதவங்க அவருக்கு அந்த முதலீடுக்கு வந்து அந்த விளம்பரம் பாக்குறவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கு வந்து லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன சந்தோஷம். அதே சமயத்துல வந்து அவர் வந்து நஷ்டத்துல இந்த நிறுவனத்தை கொண்டுட்டு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொரோனாவுடைய காலகட்டத்தில எல்லாம் கூட நல்ல வேகமா எடுத்த இந்த நிறுவனம் வந்து மார்ச் மாசத்துல இருந்து பணம் கொடுக்க முடியல. இந்த ஒரு 6 மாசமா பணம் கொடுக்க முடியல. அவர் வெளியே இருந்தா தானே கொடுக்க முடியும், அவர் சைன் பண்ணாதானே கொடுக்க முடியும். அவருடைய அக்கௌண்ட் எல்லாமே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கோயம்புத்தூர்ல இருக்குது. அவரு இப்ப ஜெயில கைதியா இருக்கிறாரு. அவர் வாலண்டியா போய் மாட்டிருக்காருங்க. அவரை யாரும் வீட்டுல வந்து கைது எல்லாம் பண்ணிட்டு போல, வேணும்னு அவர் போய் நான் நிரபராதி, என்ன வந்து கைது பண்றாங்க பண்ணுங்க, என் மேல என்னங்க கேஸ் இருக்கு, நான் நிரபராதி, அரசுக்கு நிரூபிக்கிறேன், நானே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போய் வாலண்டியா போய்
அவர் போய் இப்ப இன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கிறாரு. நான் நிரபராதின்னு தான் நான் வெளியே வருவேன், குற்றச்சாட்டப்பட்டு வெளியே வர மாட்டேன், எந்த கண்டிஷன் பெயிலே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கண்டிஷன் பெயிலுக்கான தேதியும் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோல யார்கிட்ட சொல்ல போறேன், உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்க பார்த்து ரசிக்கணும்னா ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன். பாசிட்டிவ் தாட்டோட அடுத்த வீடியோல உங்கள்கிட்ட நான் சந்திக்கிறேன். நன்றி.